இலங்கையில் புதிய பிரதமராக இன்று பதவியேற்கும் ரணில் விக்ரமசிங்கேயின் அமைச்சரவையில் பங்கேற்கப் போவது யார், எத்தனை பேர் இடம்பெறுவார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கூறுகிறார் கொழும்புவில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை 9 மணிக்கு பதவியேற்றுக் கொள்வார். கேபினெட் அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா அதை பற்றி தெளிவான தகவல்கள் கிடையாது. இன்று மாலையோ அல்லது நாளையோ கேபினெட் அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்தம் எத்தனை கேபினெட் அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னா இலங்கையை பொறுத்தவரை அதிகபட்சம் 30 சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதை அதிகப்படுத்தலாம். அப்படி அதிகப்படுத்தும் பொழுது நம்பர் 2 கட்சி, அதாவது இப்போ இலங்கையை பொறுத்தவரை நம்பர் 1 கட்சியும் நம்பர் 2 கட்சியும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நம்பர் 1 கட்சி அப்படிங்கிறது ரணில் விக்ரமசிங்கே உடைய கட்சி. அவருடைய கட்சியிலிருந்து கேபினெட் அமைச்சர்கள் ஆகிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும், அதாவது நிறைய பேருக்கு கிடைக்கும், நிறைய எம்பிகளுக்கு கிடைக்கும். நம்பர் 2 கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நம்பர் 2 கட்சி இரண்டாக உடைந்திருக்கின்றது. முதல்ல சிறிசேனா அணி ஒன்று இருக்கிறது. சிறிசேனா தான் இப்பொழுது இலங்கையின் அதிபர். இன்னும் ஒன்று முன்னாள் அதிபர் ராஜபக்ஷ அணியில் இருக்கிறார்கள். கட்சி ஒன்றாக இருப்பதை போல் தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே பிளவு இருக்கிறது. சிறிசேனா அணியில் இருப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படியானால் தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும் இலங்கையில. ஏன் அப்படின்னா 225 எம்பிக்கள்ல 113 எம்பிக்களின் சப்போர்ட் வேணும். ஆனா ரணில் விக்ரமசிங்கே கிட்ட 106 எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க. இந்நிலையில கூட்டணி ஆட்சி இலங்கையில் அமைகிறது. இலங்கையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் லூகாசுடன் சலீம்.